வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவெடி சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நண்பர்கள் பண்ண தரமான சம்பவங்களோட தொகுப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மேல இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பண்ணிடுங்க. நல்ல நண்பன் 100 புத்தகத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வாசிக்கிறதுலாம் இந்த மாதிரி தாங்க. அடடா, போன வாரம் வரைக்கும் மச்சான் நீ உயிரோட இருக்கிற நான் திருந்த மாட்டேன் மச்சான் சொன்னவன் இன்னைக்கு எதுக்கு விருந்து கூப்பிட்டுருக்கானேன்னு கன்ஃபியூஷன்லயே கால் இம்பிளாத்தான் போனவரு. ஏன்டா மச்சான் ஊரெல்லாம் உன தேடிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அடா இவரு புதுசு போலது ஊருக்கு அட்ரஸ் கேட்டிருக்காரு. டேய் நேர்லயே போய் காட்டுன்னு என்ன பண்ணிருக்கான் பாரு. நான் கூட இயற்கை தான் பழி வாங்கிச்சுன்னு நினைச்சேங்க. சிங்கிள் டீ இந்த நாயை விட்டு குடிக்க போனதுக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. என்னடா எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை அம்ப விட்டு நீங்க எடுத்துட்டு போலாம். பேச்சு மாற மாட்டேன். எந்த பொருள் வேணா நான் எடுத்துக்கலாம்ல. ஆனா ஆமாப்பா எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம்ப்பான்னு சொன்னதுக்கு அவன் எந்த பொருளை ஏன் பண்ணிருக்கான் பாருங்க. என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சமைக்கிற எல்லாருமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தக்காளி வெங்காயம் எப்படி அறியறதுன்னாங்க, பேன் எவ்வளவு சூடா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி அவனுட்டு தலைவன் சைக்கிளிங் கூட்டு போயிருக்கான். கடைசியில அதே அவனுக்கு வேலையா போயிடுச்சு. மச்சா நட்புனா என்ன தெரியுமாடா? சாவியே வந்தாலும் ஒன்னா சாவன்னு சொல்றான் பாரு. அதான் நட்புன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது சரி. நான் தவளைய வசியம் பண்ண நினைச்சதெல்லாம் ஓகே. ஆனா அது யார் மேல வசியம் ஆகி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஷாக் ஆயிடுவேன். திருட்டு பயவுல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னவோ நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனா கேம் வந்தவனும் இப்படி ஆயிட்டாங்க. சோலி முடிச்சு. டே மச்சான் கடைசி வரல சிங்கிளாவே செத்துருவேன்னு கேட்டதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ அமிச்சா பாருங்க. உண்மையா சொல்றாங்க, இவன மாதிரி ஒரு திறமையான ஆளை பார்க்க முடியாதுங்க. ஒன்னா போட்டா 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு எவ்வளவு பிரைஸ் ஜெயிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அடிப்படிங்க. அட இவன் ஏன்டா இந்த அளவுக்கு பதறிச்சுன்னு வரான்னு கேக்குறீங்களா? ரீல் பண்ணன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சில ரீல் பண்றத பாக்கிறதுக்கு பிடிக்காது, ஒரு சில ரீல் பண்றதே பிடிக்காதுல்ல. அந்த ரகம் தான் தலைவன். நான் இருக்கிறப்ப என் மாமன் மேல எவன்டா கை வைப்பான்? அடடா கார்பெண்டரை கூப்பிட்டா கண்டமேனி காசு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வராத ஒண்ணு நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கல. அதுல ஒண்ணுதாங்க இது. இல்ல கண்டிப்பா சொல்றாங்க, இது என்னோட நண்பன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க நண்பனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவம் யாராவது உங்க நண்பர்கள் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்க. என்ன பிகரு என்ன பீஸ். இல்ல சொன்னா நம்ப மாட்டீங்க. இவன மாதிரி கண்ணை கட்டி கரெக்டா போலிங் போறாளா நீங்க யாரும் பாத்துக்க மாட்டீங்க. நம்மளையா பாருங்க. இப்போ டிப்ரெஷனா இருக்குன்னு ஃபிஷிங் வந்தாருங்க. அப்புறம் என்னப்பா டிப்ரெஷன் போச்சா, ஏன்டா வந்தன்ற அளவுக்கு ஆச்சு. ஏண்டா ஃபயர் சர்வீஸ கூப்பிடா சீக்கிரம் நெருப்பானீங்கன்னு பார்த்தா இவனுக்கு பண்ற அளப்பற இருக்கு பாரு. டேய் எங்களையாவது உள்ள விட்டு தொலைங்கடா. டம்ளர்லயா தண்ணி மட்டும் நாங்களாவது அணைக்கிறோம். யாருப்பா வெளிய நிக்கிறது? தள்ளி நில்லுப்பா. அடடா உயிர் நண்பன்றவன் யாருன்னா எந்த வித காரணம் இல்லாம அவனை நோண்டினே இருப்பான் பாருங்க. அவன் தாங்க உயிர் நண்பன். இப்ப வந்து நோண்டா பாருங்க பின்னாடி அவன மாதிரி. ஏண்டா அடிப்பட்டவனுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகேடா. ஆனா அடிப்பட்டவனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னா நீங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கேன் அவனுக்கு? உங்களை ஏமாத்திருக்கான்றதை இன்னுமாடா நீங்க கண்டுபிடிக்கல? மச்சான் பொண்ணுங்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுலாம் ஒரு கலன்னு சொன்னாங்க. மச்சான் மண்டை வீங்கி இருக்கு பாரு. என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? வீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. எங்க செவனன் குளிச்சிட்டு இருக்கிற நண்பனை குச்சி வச்சு குத்துறாங்க. நான் வெளியே வந்தா உங்களுக்கு ரத்த காவதானான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாங்கிட்டாங்க. என்னென்ன வர வர உங்களுக்கு மூளையா போச்சு? இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகளுவாங்க. அதுக்கு தள்ளி விட தண்ணிக்குள்ள. டே மச்சான் உன்னையாண்டா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அட வேலை டைம்ல ஒரு ரீல் பண்ணடா அதுக்காக தூக்கிட்டாங்க. அப்படி என்ன ரீல் பண்ண காட்டுன்னு சொன்னதுக்கு காமிச்சா பாருங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். இல்ல சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஊர் சண்டையை விலைக்கு வாங்கறதுல என் நண்பனை மிஞ்ச ஆள் இல்லைங்க. பாருங்க என்ன பண்ணிருக்கானு. மச்சான் என் தம்பிக்கு பேஸ்கெட் பால் எப்படி விளையாடன்னு சொல்லி கொடுறான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. ஏன்டா கான்வெகேஷன் முடிச்சோமா வீட்டுக்கு போனோமா இல்லாம அங்க என்னடா மணி அடிச்சிட்டு இருக்கேன். ஏங்க எம்மன மாதிரி ஒரு முரட்டு சிங்கிளை பார்க்கவே முடியாதுங்க. ஒன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு வயசு 52 ஆகுது. இன்னைக்கு வரல சிங்கிளா தான் இருக்கானா பாத்தீங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம்.
எங்க கிட்ட எல்லாரும் ஒன்னா போறதுக்கு கார் இல்லைன்னா என்னங்க, ஆனா எங்க கிட்ட குறைவில்லாத சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரியான பல தருணங்கள் தான் எங்க நண்பர்கள் கூட நாங்க பக்கத்து கிட்ட தரணும். ஆனா அந்த வீடியோலாம் நான் சொன்னா எவனா பாப்பானுங்களா? இவனுக்கு சம்பவம் பண்ற மாதிரி வீடியோ போட்டாதான் பாப்பாங்க. அதனால அடுத்த வர வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி லைக் போட்டு பாருங்க. எப்பவுமே நம்ம நண்பனுங்க நம்மள ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு போகும்போது அத போற மச்சான் ஆன்ம விருத்தி பூன்னு சொல்ல, அதான் திருப்தி அவரை பூவா எடுத்து 4-3 எடுத்து உள்ள தள்ளுவான்னு தள்ளி இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது படுபாவங்களை நம்பி பாலா போயிட்டமேன்றது. ஏண்டா அப்படி என்னடா கேம் ரத்த வர அளவுக்கு விளையாடுகிறேன்னு கேட்டதுக்கு காமிச்சா பாருங்க கேம. இல்ல நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. 2 நண்பர்கள் சேர்ந்தா சம்பவம் தான் பண்ண இல்லைங்க, இந்த மாதிரி சரியான வீடியோவும் பண்ணலாம். அப்படியா? ஏண்டா வழி சொன்னா வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. எங்கடா போகணும்னு கேட்டதுக்கு இந்த லாரியை ஃபாலோ பண்ணே போ, அந்த இடத்துக்கு தான் போகுதுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணும் இல்ல, தம்பிக்கு கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ், அதன் விளைவு. எங்க ஒண்டியா ஹோலியை கொண்டாடுறதுல என்னங்க சந்தோஷம், ஊர் கூட கொண்டாடுறதுல சந்தோஷம். இப்ப பாருங்க நாங்களாம் எப்படி கொண்டாடிக்கோன்னு சொல்லிட்டு. அடா பாவீங்களா, நீங்க ஹோலி கொண்டாடுறதா ஊர் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிறீங்க. மச்சான் ஸ்டைலா ஒரு வாக்கு நடா அப்படியே வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. இவன் சொன்னதை நம்பி அப்புறம் போனாரு. டேய் மச்சான் வழி தெரியலாம் ஒழுங்கா சொல்றான், நான் வேணா பின்னாடி போய் யாராவது வந்தாங்கன்னா கேட்டு வரேன்டா. டேய் எனக்கு தெரியும்டா, நீ முன்னாடி போடா, நான் இதெல்லாம் வந்த ரூட் தான். இது சின்ன குட்டை, போ சரியாயிடும், தண்ணி கம்மியாயிடும் பாருன்னு சொன்னாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நானும் என் நண்பனை சேர்ந்து யூடியூப் பிளாக் பண்ணலான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என் நண்பனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மச்சான் 2 நிமிஷம்டா. என்னடா 2 நிமிஷம்? ஏண்டா இந்த கேமோட ரூல் என்னன்னா, இதுல பல்ல மாதிரி தோண்டி வச்சிருப்பா சின்னதா, அதுக்குள்ள காலை வச்சா அவுட்டு. அப்ப பல்லமே இல்லாத மேட்டுல காலை வச்சாதான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறக்கி விட்டாங்க. அவனை கடைசியில என்ன பண்ணானுங்கன்னா, டேய் மச்சான் இந்த சைடு கேமராவை திருப்பிடாத, டேய் நான் இயற்கைய படம் பிடிக்கிறேன்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நண்பன் ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தானா அவனுக்கு எழுப்புறதுக்கு பல விதம் இருக்கு. ஒரு சிலர் மோட்டத்தனமா எழுப்பானுங்க, ஒரு சிலர் சாஃப்டா எழுப்பானுங்க. ஆனா இவனுங்க எந்த மாதிரி எழுப்பியிருக்கான்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.